ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. ஆளுக்கு வந்துட்டு குரூப்பாக வந்துட்டு நம்ம டாஸ்க் எப்படி பண்ணலாம், இந்த பிக் பாஸ் 8 வந்துட்டு எப்படி நம்ம வந்து இந்த டைட்டில் வின்னராக வரலாம், இந்த வாரம் வீக்லி டாஸ்க் வரும் அதில் என்ன பண்ணலாம், இப்படி யோசிப்பாங்கன்னு பார்த்தா குரூப்பாக உட்காந்து முத்துக்குமரனை வந்துட்டு கலாய்ச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களாம் எங்கே திருந்த போகிறாங்க? எப்போ இவங்க அடுத்தவங்களை பற்றி பேசாமல் தன்னை பற்றி பேசி தனக்கு உண்டான மைனஸ்களை யோசித்து விளையாட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க இண்டிவிஜுவல் பிளேயராக தெரிவாங்க. இவங்க பேச என்ன ஆகுதுன்னா, முத்துக்குமரன் ஒன்றும் பண்ணாமையே மேலேயே வந்துட்டுருக்காரு. அவர் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல. இப்போ இவங்க பேசுறதுனால சும்மா எக்ஸ்ட்ரா வர ஓட்டு பாவம். அந்த முத்துக்குமரன் எப்போ பார்த்தாலும் கலாய்க்கிறது. இந்த ரஞ்சித் வேறு கலாய்ச்சிருக்காரு. ஆல்ரெடி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். ரஞ்சித் தேவையில்லாமல் வந்துட்டு முத்துக்குமரன் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காப்புல. ஷாக் ஆகிடுச்சு, ரஞ்சித்தா பேசுறது அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாமே டக்குன்னு நடந்துடணும். அப்போ அங்கே யார் தான் பேசுறது? இந்த பேசுங்கன்னு சொன்னதுனால இவ்வளோ காண்டு. அதுவும் அவர் அழகாக வர பேசுறதுனால அன்ஷிதாவுக்கு சமகாண்டு. அன்ஷிதாக்கும் பவித்ராவுக்கும் முதலேருந்தே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பிடிக்காது. இதில் பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா, நானும் உன்னை பேச வச்சுட்டேன், நீயும் பேசிடு, அவ்வளோதான், எனக்கு அது போதும். அதை செய்கிறாருல்ல, ஏன் அப்படி இருக்கீங்க நீங்கள்? இப்படி ஒரு வன்மத்தோடு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அன்ஷிதா வந்துட்டு இங்கே எப்படி இருக்குன்னா, அந்த அம்மாவுக்கு தோன்ற விஷயங்கள் இங்கே நடக்கிற விஷயமே இதுதான். இங்கே நல்லா பேச தெரிஞ்சவங்க வந்துட்டு அந்தந்த பாயிண்ட்டை கரெக்டாக வந்து சுற்றி விளக்காமல் எடுத்து கரெக்டாக பேசிட்டாங்கன்னா அவங்க சூப்பர்னு அவங்களுக்கு நினைப்பு. எனக்கு நேராக வராது. ஒரு சில நேரங்களில் நான் நேராக பேசுவேன், ஒரு சில நேரங்களில் எனக்கு கரெக்டாக வராது. அதனால் அவங்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பேசுனதுனால சூப்பரான பர்சனு, நம்மளாம் ஒன்றுமே இல்லை. உடனே பவித்ரா அங்கேருந்து அவங்க மட்டும் கரெக்டாக பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு நினைப்பு. ஆமாம், நம்மளாம் வந்து வெட்டியாக இருக்குன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை யாரும் வெட்டின்னு சொல்லலை, நீங்கள் வெட்டியாக இருந்துடக்கூடாதுன்னு தான் முத்துக்குமரன் அங்கே சொல்கிறாரு. முதல் எல்லாருமே வந்துட்டு இந்த ஈகோ விட்டுட்டு, இவர் வந்துட்டு புதுசு தான், இண்டஸ்ட்ரிக்கு யாருமே தெரியாது இவர். இருந்தாலும் அவர் சொல்கிற விஷயங்களை காதில் வாங்கி அவருக்கு நீங்கள் சிங்சா கிடைக்கணும்னு அவசியமே இல்லை. அதை காதில் வாங்கி நீங்கள் உங்களோட தனித்துவமான கேமை கொடுத்தாவே சூப்பராக வருவீங்க. ஏன்னா அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் அவ்வளோ பேர் இருக்காங்க, பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு வன்மத்தை வந்துட்டு வாண்டடாக கட்டிக்கிட்டு இப்படி வந்து வீணாக போயிட்டுருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே பவித்ரான அன்ஷிதா முத்துக்குமரன் பேசின விஷயங்கள் அவங்க ஒரு சராமரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவர் வாண்டடாக வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாரு. அவரும் அங்கே வந்துட்டு நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன்னு தெரியப்படுத்துறதுக்கு, நான் வந்து பேசணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் பேசினா தான் நான் பேச முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்காகவே அங்கே ஒரு வாண்டடாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு. எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.